வணக்கம். மத்தியானம் வணக்கம் அனைவருக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என் உயிருக்கு மேலே என் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சிந்தனைக்காக ஒரு சில நிமிடம். இத்தனை நாள் பதிவு போடலை. தீர்த்த மலை போயிருந்தேன். ஒரு 3 டைம் போனால் நல்லா தீராத குணமெல்லாம் தீரும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லதுன்னாங்க. அதனால் போயிட்டு வந்தேன், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 4 நாளாக பதிவு அதிகமாக போடலை. இது ஒரு சுயநலமாக இருக்கிறாங்கள்ல, பணத்துக்கு ஆசை பேய், பணத்துக்காக நாய் அழியிறானு பாரு, அந்த மாணவர்களுக்கு போடுறது தப்பாக எடுத்துக்காதீங்க. பணத்துக்காகவே தரக்குறையாக பேசுகிறது, ஒரு அப்பா அம்மாவில் தரக்குறையாக பேசுகிறவன் தப்பாக எடுத்துக்காதீங்க. பேசுகிறேன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிறந்துருக்குறாங்க. பணத்தை வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி வந்த உடனே தாய் தப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுகிறவன், இந்த மாதிரி பல நல்லவனுங்க இருக்கிறாங்க நாட்டில். இந்த பழசெல்லாம் மறந்துடுறானுங்க. பழசுன்னா சோறு போட்டு வளர்த்தது நன்றி எதுவுமே யாருக்கும் இருக்கிறதில்ல. இந்த சுயநலம் அது இப்போ இந்த காலத்தில் பிறந்த புள்ளையே ஒரு 6 மாதம் ஆனாவே சுயநலம் ஆகிடுது. அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா தான் டேனும், அந்த மாதிரி எல்லாம் காலம் மாறி போச்சு. அது மாதிரி எல்லாமே சுயநலம். இப்போது எல்லாமே கலியுகம். எப்போ அதுக்கு தான் கலியுகம், எப்போ நாடு அழியுதுன்னு தெரில. எல்லாமே அங்கே கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் அழிய போகுது, புரியுதுங்களா? அதுக்காக இருக்க வரைக்கும் உங்களுடைய அப்பா அம்மார்களுக்கு சொல்லிக்கிறேன், இருக்க வரைக்கும் நீங்கள் 10 ரூபா சேர்த்து வச்சுங்க, நல்ல மாதிரியே வாழுங்க. மக்கமாக இருக்கணும்னா அதுவே படிக்க வைக்கிறேன், இங்கே படிக்க வைக்கிறேன், கடன் வாங்கி அங்கங்கே சொத்தை சேர்த்துறேன், அதெல்லாம் வேணாம். நீங்கள் இருக்க வரைக்கும் நல்லா இருங்க. இன்றைக்கி மனுஷன் நாளைக்கு இல்லை. அதனால் தயவு செஞ்சு யாருமே உங்களுடைய இப்போ இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், உங்களுக்குன்னு 10 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க, நல்லது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு பண்ணாலையும் உங்களுக்கு 10 ரூபா வச்சுக்கின்னு 10 ரூபா செலவு பண்ணி தரும் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருங்க. பட்னியாக இருந்து சோறு தண்ணி இல்லாமல், தண்ணி கூட குடிக்காமல் 3 வேளை பட்னியாக இருந்து பசங்களை வளர்க்குறேன், நாயை வளர்க்குறேன், பேயை வளர்க்குறேன், குடும்பத்தை வளர்க்குறேன்னு யாரும் இருக்காதீங்க. அதெல்லாம் சுயநலம். உலகத்தில் எல்லாமே சுயநலம். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் போட்டால் கூட 100 ரூபா வருமானம் வருதான்னு தான் ஃபோன் எடுத்து பேசுகிறான், புரியுதுங்களா? அந்த ஃபோன் எடுக்கிறானுங்க பார்த்தியா? அதான் அவன்கிட்ட எதனா லாபம் இல்லைன்னா ஃபோனு கூட எடுக்க மாட்றானுங்க. பேசிட்டு சரி வேலைக்குது, என் பொண்டாட்டி கூப்பிட்றான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு கட் பண்ணுறானுங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் சில நல்லவங்கள்லாம் நாட்டில் இருக்கும்போது அதுக்கு தான் நாடு சீரழி போகுது. இன்னும் புரியுதா? இன்னும் மெட்ராஸெல்லாம் எப்போ புயல் ஏற்படுது, எப்போ பூமி நடுக்கம் வருதுன்னெல்லாம் தெரில, புரியுதா? இந்த மாதிரி இந்துக்களெல்லாம் நிறைய பேர் இந்துலலாம் ஒருத்தன் பார்த்துட்டு ஜட்டியை காலத்து பார்த்து கட் பண்ணிக்கிறானா என்னான்னு சொல்லிட்டு இந்தவே ஷூட் பண்ணியிருக்கான், கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க இங்கிலாண்டில், புரியுதா? இந்த மாதிரிலாம் பல பரதேசிங்கெல்லாம் இருக்கிறாங்க நாட்டில். மானுங்க என்னடா மனுஷன் எல்லாமே ஒரே மனுஷன், ஒரே ரத்தம் தான்டா. அதேடா இந்துக்கள் தனியாக்குறான், நீ முஸ்லீம் தனியாக யாரா? அது எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறா. அதை விட்டு எல்லாருமே ஏடா அந்த மாதிரி இந்துக்களை நீ கொடுமைப்படுத்துறீங்க? சொல்லு. முன்னாடி இது கழத்திட்டு பார்த்துருக்கான், கட் பண்ணிக்கிறான் இல்லையான்னு பார்த்துட்டு ஷூட் பண்ணியிருக்கான், கொடூரமாக ஷூட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பாவம் இல்லை? ஏடா உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? நீங்கள்லாம் எதுக்குடா உங்களுக்கெல்லாம் அந்த கொலவேரி? மனுஷனை மதிக்க மனுஷன் இன்றைக்கி மனுஷனை ஆளிக்கிற செத்துட்றானுங்கடா. நல்லா வாழுங்க, நல்லா வாழ வச்சு 4 பேரை வாழ வச்சு வாழுங்கடா. வாழ்கிற வரைக்கும் வாழுங்க, வரைக்கும் சாகுங்கடா. நல்லா வாழ்ந்துட்டு செத்துருங்க. அந்த மாதிரி பூலோகத்தில் ஒருத்தனை ஏமாற்றி கொள்ளடிச்சு பணம் நாய் மாதிரி அலையாதீங்கடா. பணம்னா உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கடா. பணத்தவே நோக்கி மனுஷனை மதிக்காத போகாதீங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகண்டா. மனுஷனை மதிங்க ஃபஸ்ட்டு. அதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஃபஸ்ட்டு மனுஷனை மதிக்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. வார்த்தைங்க பாரு, இந்த வார்த்தை விடும்போது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை நீ பேசணுன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசினா உன்னை கொல்லும். அந்த மாதிரி வார்த்தை நாக்கில் வர்ற வார்த்தை நல்லா சுத்தமாக பேச கற்றுக்காங்க, எவனாக இருந்தாலும் சரி. அப்பனே மதிங்க, அம்மாவை மதிங்க. நன்றி இல்லாமல் பணத்தை வாங்கி தின்ட்டு அவனுக்கு தலைமையில் கல்லை போடுறது, இந்த ஏமாத்துற புத்தி விட்டுருங்கடா. நல்லா வாழுங்கடா. என்னடா எடுத்துன்னு போகிறீங்க? என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? சொல்லு. எதனா சோறு எதனா சாப்பிட்றீங்க? தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நன்றி இருக்கணும். இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இதான் நான் சொல்லுவேன், புரியுதா? என்றைக்கும் நன்றியோடு இருங்க. நான் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்லிக்கிறேன். அந்த துரோகம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நான் சொல்கிறது நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறான் பார்த்தியா, எவன் கோட்டர் வாங்கி கொடுத்தா தான் ஃபோன் போட எடுக்கிறான், இல்லைன்னா அவன் கிட்ட கூட வரதில்லை. இந்த மாதிரி பல ஃப்ராடுங்க நாட்டில். எவனுமே நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. நீ மாத்திரம் வாழணும்னு நினைங்க. பொண்டாட்டி புள்ள மயிர் மண்ணாங்கட்டி எவனும் உங்களுக்கு ஆக மாட்டான். ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு கால் அடிப்பட்டு நீங்கள் படுத்துக்க, ஒரு மாதம் படுத்துக்குன்னு
என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து அப்பானுவான், அம்மா அவங்க வீட்டுக்காரர் வாங்க போங்கன்னுவான். இன்னொரு ஒரு 2 மாதம் போனால் சரி ஓரளவுக்கு மரியாதை தருவாங்க, வாடா போடான்னுவாங்க. அப்புறமா 3வது மாதம் இந்த என் மகனை எப்படா சாவான், தினம் இடம் எங்கள் வீடு காலி ஆகும்னு நினைப்பான். இந்த மாதிரி நீ எவ்வளோ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நன்றி கெட்ட உலகத்தில் நினைக்க மாட்டானுங்க. புள்ள குட்டி மக்கள் யாருமே பணம் மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிக்கும். அது நீங்கள் வந்து சம்பாதிச்சு 10 ரூபா நீங்கள் மாத்திரம் வச்சுக்கோங்க. பொண்டாட்டி நம்பாது புள்ளையும் நம்பாதீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை காப்பாற்றி விட்டு வாழுங்க. நல்லா வாழ வேண்டிய வரைக்கும் வாழுங்க. நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். என்ன அனுபவிக்கணுமோ நல்லா அனுபவிங்க. சொத்து சோகம் எவனும் வாங்காதீங்க. உங்களை வரைக்கும் நல்லா வாழுங்க. ஏதை சொல்கிறேன்னா இதெல்லாம் நிறையா என்ன அனுபவிச்சு தான் நான் சொல்கிறேன். ஃப்ராடு உலகம், எவனையும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஏமானுங்க. நேர்மையாக செத்து சுடுகாடாக போச்சு. நேர்மை எங்கே இருக்குது? நேர்மையெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாம் 20-30 வருஷம் முன்னே போச்சு. நான் தயவு செஞ்சு கேட்குறேன், அந்த தாய் தகப்பனுங்களுக்கு நன்றியோடு யாருமே இல்லை. நீங்கள் ஒன்றும் உஷாராக இருங்க. தலைமையில் கல்ல போடுறாங்க, சொத்து சம்பாதிச்சாலும் உஷாராக இருங்க. ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் 1ஆம் நம்பர் எம்மானுங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு ப்ராடு உள்ள 1ஆம் நம்பர் ஆயிடுவாங்க. அதனால எல்லா பொது மக்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் எம்பளுக்கு வந்த கேது அவங்களுக்கு வரும். அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் வாயை வந்து அதே மாதிரி தாய் தகப்பனை மரியாதை கொடுத்து பேசலைன்னா மகனை வாயில் உடச்சிருவான். வாய் வந்து ஃபஸ்ட்டு தாய் தகப்பனை மதிக்காத என் மகன் இருக்கிறதோட செத்துடணும். தாயில் அப்பம் பேசி கேட்காம இருக்கக்கூடாது, செத்துடலாம். இப்போ சைபாஸ் மகன் வந்து இல்லை இதில் காவேரி விழுந்து சாகணும். தேவலி மகனுங்க இது மாதிரிலாம் ப்ராடுக்கிறானுங்க. இது மாதிரி எவனாக இருந்தாலும் சரி ப்ராடு தாயலிங்களை நன்றி இல்லாத அம்மானங்களை கெட்ட வைக்காதீங்க. ஒருத்தன் நம்மளை விட்டு வேலைக்கு போகிறானா வேலைக்கு போட்டோம், அப்படி சுடியாடு போட்டோம் தாயலி, அவனை கெட்ட சேர்த்தாதீங்க. அது நல்லதே இல்லை. அது மட்டும் கற்றுக்காங்க. எல்லாம் தாய் தப்புன்னு சொல்கிறேன். ஒரு வணக்கம் கூட அடித்து சொல்கிறேன், தயவு செஞ்சு சுயநலமாக இருக்கிற எம்மானுங்க கூட வச்சிக்காதீங்க. பெத்த புள்ளி அந்த கூட தூரமாக பிசாட்டு எம்மானுங்களை. உங்களை மாத்திரம் வாழணும்னு நினைங்க, அவ்வளோதான். வணக்கம். நாளைக்கு அந்த செய்தி வேறு போடுறேன். ஓகே, தேங்க்யூ.